ரொம்ப ஒசருது. ஊராமுட்டு நீ ஏன் என் பொண்டாட்டி கையானானா? என்னடி திமிரு வேலை பண்ணின்னு இருக்கியா? நானும் போனா போட்டுன்னு பார்த்துன்னு இருந்தா ஒரே அடியாவா குதிச்சுன்னு இருக்க. ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? நீங்க தானே வீட்டெல்லாம் தூத்து முழுவ சொன்னீங்க, அதானே நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேற எதுவுமே பண்ணலையே அத்தை. எம்மோ கை குழந்தை வச்சு நீ கஷ்டப்படுறாளே, சிறுவ சேர்த்து வச்சு வாங்கலாம். நீ இப்படி எடுத்து உடச்சு கடாசரியாடி. உன் கொல்லிக்கான வச்சு நீ என்னைக்கு என் மொவலை பார்த்தியோ அன்னைக்கு பிடிச்சது என் மொவலுக்கு சனி. இந்த வீட்டு பக்கம் கூட வர்றது கிடையாது. உங்க ஆத்தா அப்பா வீட்டில் சாணி போட்டு முழுவின்னு கிடந்தவ தானேடி நீ. அல்பிக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரில கொடை பிடிப்பானா, அந்த கதையெல்லாம் இருக்கு. எதுக்கடி இதெல்லாம் என் கையில தொட்ட? 3 வேளையை நல்ல ஓசியில சோறு தின்னு தெரியுதுல்ல. ஏன் ஒரு துணியை வச்சு இந்த வீட்டை முழுனா என்ன உனக்கு ஆவாதா? இத்தனை வருஷமா அப்படிதானே மொழிவின்னு இருந்த. இப்ப என்ன அப்படியே கொஞ்சமா எல்லாத்தையும் ஏறி தலை மேல உட்காந்துன்னு என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடணும். அதுக்கு தானே நீ இப்படிலாம் பண்ணின்னு இருக்க. என்ன சரோஜா, காலங்காத்தால விடிஞ்சு விடியாம ஆரம்பிச்சிட்டியா? புது வீடு, இங்கன வந்தாவது நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இப்படி எந்நேரமும் நொய்யின்னு அந்த பிள்ளைய கரிச்சு கொட்டினே இருந்தா என்னத்துக்கு ஆவறது? வாயா வா, நீதான் குறை. ஆடி பார்த்தேன் தேடி பார்த்தேன் அத்தை பெத்த மயில, வேறெங்கும் பார்க்கலையே அந்த திமிரு பிடிச்ச குயில. பக்காலத்து வாங்க வரிஞ்சு கட்டின்னு வந்துட்டியா? பாரியா, சோறு வடிச்சு போட்டா ஒரு மூலையில உக்காந்தமா தின்னமா காலை வந்தா போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். சும்மா நொய்யின்னு இங்க வந்து எதனாவது பஞ்சாயத்து பண்ணின்னு தெரிஞ்ச அவ்வளவுதான் பாத்துக்க. ஏன் இவளுக்கெல்லாம் நான் வடிச்சு கொட்டின்னு ஊழியம் பண்ணின்னு அப்படியே கடந்து சாவனமாக்கும். சரோஜா, ஏன் சரோஜா இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு கிடக்க? நீ எப்பதான் திறந்து போறியோ? 2 பிள்ளைங்களை வச்சு நீ எம்மா கஷ்டப்படுது அந்த புள்ள, மேற்கொண்டு நீயும் எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்தின்னு இருக்க? அது என்னமோ உண்மைதாயா. அவ பண்ண பாவத்துக்கு தான் 2மே பொட்டை குட்டியா பெத்து வச்சுக்கிறாளே. அதுலயே தெரியல. புண்ணியம் பண்ணியிருந்தா ஆம்பளை பிள்ளைய பெத்து போட்டிருப்பா. குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெக்க துப்பு இல்ல. அவளுக்குலாம் என்னையா நீ வக்காலத்து வாங்கின்னு வந்துட்ட? இவ்வளவுலாம் இப்பவே எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். இல்ல காலை சுத்தின பாம்பா நம்ம தலையில கட்டிட்டு போயிடுவாளுவ. எத்தே என்னத்தே பேசுறிவ? அது பிள்ளை எதிர்க்க போய் ஆம்பளை பிள்ளைனா என்ன பொம்பளை பிள்ளைனா என்ன அத்தே? எல்லாம் ஒண்ணுதான் அத்தே. ஒண்ணு போல பாருங்க எல்லாத்தையும். எதுக்கு இப்படி வேறுபாடு காட்டுறீவ? பேசுவடி பேசுவ, இது பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய வெட்டுச்சான், அந்த கதையால இருக்கு. நீ பாட்டு பெத்து போடுவ. என் மவன் ஊரா போய் கஷ்டப்பட்டு களித்தோறு தின்னு உங்களுக்கு உழைச்சு கொட்டணும் மாதிரி காவயிறு அரை வயிறு தின்னுட்டு எம்மா கஷ்டப்படுறான் தெரியுமா? சரோஜா, என்னையா என்ன உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அவ்வளவுலாம் எப்படி சமாளிக்கணும் மேய்ச்சி கட்டணும்னு எனக்கு தெரியும்யா. அவ்வளவுலாம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி தேசம் போடுவாளுவ. நீ பாலை கறந்தமா எடுத்துட்டு போய் வித்தமான்ற வேலையை மட்டும் பாரு. இந்த மாதிரி குடும்ப விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத. ஏயா இப்படி 2 வயசானவங்க இந்த வீட்டில் இருக்காங்களே, காப்பி தண்ணி வச்சு கொடுப்போம், சோத்தை பொங்கி வைப்போம், பறவை இந்த வேலையெல்லாம் பார்த்து போன்னு இருக்காளா? என்ன திமிரு பிடிச்சவளா இருக்கா பத்தியா? என் மொபைலுக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுமே அதெல்லாம் எடுத்து இவளுக்கு உடச்சு கடாசம். கண்ணுக்கு ஒப்பலையா இவளுக்கு? அதனாலதான் இப்படிதான் பண்ணின்னு தெரியுறா. ஐயோ அத்தை, என்னத்தை இப்படி பேசுறீவ? நீங்க தான் காலையில வெள்ளனவே ஏஞ்சி வீட்டெல்லாம் தூத்து மொழுவி எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருன்னு சொன்னீவ. அதனாலதான் அத்தை நான் முதல்ல இந்த வேலையை வந்து பண்ணேன். சே, வாய மூடு. என்ன பேசக்குள்ள கூட பேசுற? ரொம்பதான் வாய் நீளுது. ஏத்தே அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே. காலம்பரமே இஞ்சி காப்பி தண்ணி எல்லாம் போட்டுட்டே. சோறு தான் பொங்கணும். இருங்கத்தே, இதோ சூடு காட்டி எடுத்தாரேன். ஆமாண்டி ஆமா, காலையிலவே எனக்கு காப்பி தண்ணியை போட்டாந்து கொடுத்துரு. சுகர் பிபி எல்லாம் வந்து நான் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கேன். நீயும் உன் மக்களும் சேர்ந்து எல்லாத்தையும் அள்ளி ஆண்டு அனுபவிச்சு நீங்க மட்டும் நல்லபடியா இருக்கணும்ல. அதுக்கு தானே இப்படிலாம் வேலை காட்டின்னு திரியிற. இல்லைன்னா சோறு தண்ணி வச்சு கொடுத்துருப்ப பத்தியா நீ? என்னத்தை நீங்க பேசுறது? இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசினா நான் என்னத்தே பண்ணட்டும்? நீங்களே சொல்லுங்க என்ன செய்யணும்னு. ஆமாண்டி ஆமா, இப்ப நான் சொல்றதுதான் குறை. சொல்லிட்டுன்னு வச்சுக்கோயேன் அப்படியே உழைச்சு உடஞ்சி ஓடா போயிடுவாளுவ. அடி பிழக்குமாறு கட்டையோளா. மாத்தி கட்ட துணி இல்லாத நாய்வ பேசுற பேச்ச பாரு.
வாய் காது வயிற்றில் நீளுது. அப்படியே உங்க அப்பா நாட்டம் துப்பு கேட்டவன். கல்யாணம் பண்ணி முடிச்சதுலேருந்து ஒரு ரைட்டை வந்து பார்த்துருப்பானா நீ உங்க அப்பங்காரன்? இப்படியே பண்ணின்னு தெரிஞ்சுன்னு கிடக்கான். வாய பாரு நல்லா. எத்தே போது நிறுத்துங்க அத்தே. எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னத்த உரிமை இருக்கு? உங்க மோகனை கட்டின அந்த பாவத்துக்கு நீ என்ன வேணா பேசுங்க அத்தே. நான் பொறுத்துன்னு போயிடுவேன். எங்க வீட்டை பத்தியோ எங்க அப்பாவை பத்தியோ பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அத்தே. இன்னொரு வாட்டி எங்க அப்பாவை பத்தி என்னதாவது சொன்னீங்க, நான் அதெல்லாம் பொறுத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்குங்க. ஐயோ ஏபுல வள்ளி, நீ ஏமா இப்படி கண் கலங்கி நிக்கிற? அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அழுவாத மக்களே, எல்லாம் சரியா போடும். கோபுரமும் குப்பைக்கு வரும், குப்பையும் கோபுரத்துக்கு போவோம். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, காலம் எல்லாருக்கும் பதில் சொல்லும். என்ன சொல்ற? என்ன சொல்ற? அப்ப நான் பிச்சை எடுப்பேன்னு சொல்றியா? ஐயோ, இந்த நாயத்தை கேட்கறது யாருமே இல்லையே. இந்த ஆள் என்ன பிச்சை எடுப்பேன்னு சொல்றானே. ஐயோ, அவ வேற கொம்பு எடுத்து நீ என்ன விரட்டுறாளே அடிக்கிறதுக்கு. இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? என் மாவா இருந்தா கூட என் மாவளை கேட்பானே. என் மாவளையும் துரத்தி அடிச்சிட்டாலே அவ. கொள்ளையில பாத்திரம் காரி முஞ்சின்னு கிடக்குது. அத விளக்க நாதி கிடையாது. வந்துட்டா இவ. அப்படியே அழுதாலும் அப்படியே கண்ணகி மாதிரி பூமி பொழந்துக்கணும். அப்படியே நான் உள்ள போயிடுவோம் பாரு. உங்க அப்பா ஒரு விளங்காதவன், இவ ஒரு விளங்கா மூஞ்சி. என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு போச்சு நிம்மதி. என்னது சொல்றீங்க? இப்பதானே பாத்திரத்தெல்லாம் விலைக்கு எடுத்துட்டு போய் அடுக்கடியில வச்சுட்டு வந்தேன். பிறகு என்ன பாத்திரத்தான் கிடக்கு? உங்க அப்பங்காரன் லாரி லாரியா சீர்வரிசையை கொண்டு வந்து கொட்டி வச்சுக்கிறான். போய் ஆண்டு அனுபவி. ஏம்மா வள்ளி, நீயும் எனக்கு ஒரு மொவ மாதிரிதாம்மா. இங்கேருந்து நீ ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்க? என் மொவம் வர வரைக்கும் நீ வேணா உங்க அப்பா வீட்டில் போய் தங்கி இருக்கலாம்லம்மா. என்னால் நீ படுற கஷ்டத்தை பார்க்கவே முடியலம்மா. இல்லம்மா, கஷ்டமோ நஷ்டமோ அவர் வர வரைக்கும் நான் இங்கனே இருந்துக்கிறேன். எங்க அப்பா கிட்ட போய் அவரையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. ஏற்கனவே எங்க தங்கச்சிங்களை வச்சுன்னு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு மாமா. இதுல நானும் என் பிள்ளைங்களை கூட்டு போனோம், நொந்து போயிடுவாரு மாமா. பக்காக்கா இருக்கவங்க கிட்டலாம் பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை சோறு தின்னாலும் நான் இங்கே இருந்துக்கிறேன் மாமா. என் தலையில என்னன்னு எழுதியிருக்கோம் அதுதான் மாமா நடக்கும். விடுங்க, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். அதுக்கு சொல்லலம்மா. இல்ல மாமா, விடுங்க. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்களும் படக்கூடாது. அதுங்க படிச்சு நல்ல நிலைமைக்கு ஆளாகணும் மாமா. இப்போ என் மனசு ஃபுல்லா அதுதான் கடந்து அடிச்சுக்குது. நீங்களும் எனக்காக அத்தை கிட்ட பேச்சு வாங்காதீங்க மாமா. உங்க வேலையை போய் பாருங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தாம்மா இந்த கஷ்டம்லாம். உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் வள்ளி. என் பையன் வரட்டும், அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி எல்லாரையும் அவன் கூடவே அழைச்சிட்டு போக சொல்லிடுறேன். அங்கே போய் நல்லபடியாக உன் பிள்ளைங்களை படித்து நல்லபடியாக வள. என்ன அவர் மனசுல எதையும் போட்டு அனுத்திக்க கூடாதுன்னு தான் மாமா. நான் வரப்போ போறப்பெல்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லின்னு இருக்கேன். அந்த மனுஷனுக்காக தான் மாமா உயிரை கையில பிடிச்சின்னு நானும் என் பிள்ளைங்களும் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கின்னு இருக்கோம். மக்களே வாங்க மக்களே, சும்மா நீ போய் அக்காவை கூட்டிட்டு வா, காப்பி தண்ணி குடிப்பீங்க. பத்தியா இழுவ என் கிட்ட கூட சொல்லல. பத்தியா வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க, எம்மாத்தடுத்து கூட்டுக்கிறீங்க. எக்கா என்ன சொல்லுது இவ? வீடு வாடகைக்கு விட்டுருக்குமா? நாங்க எந்த வீடுகா வச்சிருக்கோம் வாடகை விட? ஏன் சும்மானா சொல்லாத. ஏதோ பேய் வீடு பூத்து பங்களா மாதிரி வாடகையே விடாம வாரத்தும் போறதும் 1 மாசம் தங்கத்தும் 2 மாசம் தங்கறது மாதிரில இருந்தது அந்த வீடு. கீதாளுக்கு அக்கா வீட்டை தாண்டி சொல்றேன். கீதா நான் செல்வா கிட்ட சொல்லாமலா வாடகை விட்டுருப்பா? உனக்கு தெரியாதாக்கும். எக்கா ஏன்க்கா இப்படி சொல்றீவ? அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. அப்பப்போ ஏதோ உதவினா போய் செய்வாரு, அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. சின்ன பொண்ணு பாத்தியா, நாங்களும் ஆளுக்கு ஒரு வேலைன்னா உட்காந்து கதை பேசக்கூட நேரம் இல்லாமல் என்னத்தையாவது ஒரு வேலையை செஞ்சுன்னு கிடக்க
வேண்டியதா இருக்கு. ஆனா உனக்கு அப்படி இல்லை பாத்தியா? வீட்டுக்கு போன உடனே உன் மாமியாரி சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பா, அப்படியே போட்டு தின்னுட்டு தூங்குறதா வேலை பார்த்துக்கோ. அங்க பாரு அந்த வீட்டில் யாரோ வந்திருக்காங்களா, யாரோ வெளியே வராங்க பாரு. இப்படி அப்படி 4 ஜனத்தை பேசி காக்கா பிடிச்சி வச்சாதான் நமக்கு நாளைக்கு ஒன்றுனா உதவும் பார்த்துக்க. அதுவும் அந்த வீட்டில் மாங்காய் தேங்காய் கொய்யாக்காய் அப்படி இப்படி மரத்தில் காய்ச்சி தொங்குது. ஒரு நாள் பிரித்து வெளியே இருக்கோம் கீழே தட்டிட்டு போகிறேன், ஒன்றும் பண்ண மாட்டான். நம்ம இப்போ யார்கிட்டயாவது பேசி வச்சாதான் நமக்கு நாளைக்கு ஆகும். ஏங்க வாங்க வாங்க, நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? நல்ல வீடுங்க, ரொம்ப ராசியான வீடு. வந்தவங்களாம் உச்சத்துக்கு தான் போவாங்களே தவிர அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. நாங்கள் இங்கே தான். யாராங்க பார்த்தோன்னே இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் இங்கே தாங்க, பக்கம் வீட்டில் இருக்கவங்க தான். வாங்க, நாங்கள் ஒன்று மணி பழகிக்கோம் பார்த்துக்கோங்க. இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி இப்படிலாம் பழக்கம்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்று மண்ணா கடந்து குடும்பம் மாதிரி தான் பழக்கம் பார்த்துக்கோங்க. வாங்க, இனிமேல் நீங்கள் இங்கே வந்துட்டீங்களே, நீங்களே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க தான். ஏன் வள்ளி? அத்தே இதோ வாரேன். என்ன மூஞ்சி விடுக்கணும் திருப்பிட்டு போறா பத்தியா? ரொம்ப திமிரு பிடிச்ச பொம்பளையா தான் இருப்பாப்புல. இருக்கட்டும், இந்த தெருவில் இருக்க வீடு எல்லாம் என் வீடு தான். அந்த வீடு வேற பேய் வீடு, விளங்காத வீடு, அப்படி இப்படி 1008 கதை சொல்றாங்க. 2-3 மாசத்துல எப்படி அவளை சண்டை போட்டு தோர்த்திடுவா. அப்ப என் வீடு தேடி தானே வரணும். அப்ப இருக்கு அவளு, இப்ப பாத்துக்கிறான். லட்சு, உன்னை விட உன் கூட பெருசா இருக்கு. எங்க கிளம்பிட்ட? நீ வருவேன் தான் நாங்களாம் இங்க இப்படி வெளியே உட்காந்துருக்கோம். நீ சொல்லாம கொள்ளாம எங்கிட்டு போற? போறப்ப எங்க போறது, இங்க போறேன். இவ்வளவு தொல்லை வேற பெருந்தொல்லையா இருக்குமா? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, மாடெல்லாம் ஒரே சாணி போட்டு ரொப்பி வச்சுக்குது பாத்துக்க. அதான் 2-3 நாளா அல்லல. அதான் ஒரு பெரிய கூட ஃபுல்லா வரும் போல சாணி. நான் போய் அள்ளிட்டு வரேன். என்ன சொல்ற லட்சுமி அக்கா? நல்ல புது கூடையெல்லாம் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் சாணியால அழுக்காக போறியா? என்கிட்ட பழைய கூட தான் இருக்குக்கா. பேசாம நீ அதுல இல்ல, இது என்கிட்ட கொடுத்துரு. லட்சுமி அக்காட்ட காசு விளையாடுது போல. அதான் சாணி அல்றதுக்கு எப்படி புது கூடை எடுத்துட்டு போறாங்க பாத்தியா? கோடி கணக்குல கூட வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. உங்களுக்கு வேலை சொல்லி இல்லையா? 24 மணி நேரம் என் வீட்டு எதிர்க்க வந்து உட்காந்து என்ன தேவை சொல்லி இருப்பீங்களா? நானே காசு இல்லாம எல்லாம் நட்டத்துல போதும், நீ என்னதான் பண்றதுன்னு வட்டிக்கு வாங்கி அழிச்சுன்னு இருக்க. என் பாவத்தை வந்து கொட்டிக்கிறாளுங்க. என்கிட்ட பழைய கூட இருக்குடி, அதுல ஓட்டியா இருக்கு, 10 வேலையா இருக்கு, திருப்பி வாரத்தா இருக்கு, திருப்பி கொட்டுறதா இருக்குன்னு நானே கந்து வட்டி கடை வாங்கி கூட வாங்கி வச்சிருக்கேன். இவ்வளவு வேலைமா? ஒரு நிம்மதி கிடையாது. சரி லட்சு, கோச்சுக்காத. சாணியில தானே போற, என்னமோ ராக்கெட் விட போற மாதிரி அப்படி பறக்கிற. இரு, நாங்களும் வாரோம். எங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்வோம்ல. போர் அடிக்குது, காலையில இருந்து கை காலெல்லாம் நோவுது. நாங்களும் ஏதாவது ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். எதுக்கு நீங்க வந்து உங்க முகரக்கட்டையெல்லாம் காட்டி மாடுலாம் கயிற்றுல இருந்து அறுத்துட்டு மிரண்டு ஓடுறதுக்கா? அவ போய் குடும்ப சோழியை பாப்பாளுங்க. என்னமோ ஏன் முந்தானே பிடிச்சுன்னு திரியிறாளுவமா. நீங்களாம் ஒன்றும் வரத்தாவல. லட்சுமி அக்கா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிருந்தேக்கா. சிலிண்டர்லாம் என்ன விலை விற்கிது தெரியுமா? எனக்கு 2 கூட சாணினா கொடுக்கா, தட்டி வரட்டி வச்சு அடுப்புலையாவது சமைப்போம். இப்படிலாம் பொழைச்சாதான் உண்டு போலக்கா. ஐயோ எம்மா, சாணியை கூட மாடி விட மாட்டீங்க. அக்கா பின்ன என்னக்கா பண்றது? சரி விடு, எல்லாத்துக்கும் என்னத்தையாச்சும் சொல்லி நிற்பேன். நாங்களே எங்களால் ஏதாவது முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு குழம்புக்கு 4-5 காயை பிச்சுன்னு வந்தோன்னா 2-3 நாள் ஓடும் பார்த்துக்க. அப்படியே நாங்கள் வந்துட்டு அப்படியே பிச்சுன்னு இப்படி வந்துடுறோம். நீ உன் வேலையை பாரு. அது காய் பிடிக்க போறிய காய்? நானே வியாபாரம் ஆகாம எல்லாம் நட்டத்துல போயின்னு இருக்கேன், கடுப்புல இருக்கேன். அது மட்டும் இல்லாம அங்கே நிறைய வேலை கிடக்குது, வர்றதுக்கு நாள் ஆகும். புல்லு புண்டுலாம் முளைச்சு கிடக்குது, அதெல்லாம் பிடிங்கி கடாச்சிட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சி விட்டு நைட் ஆயிட்டு நான் வர்றதுக்கு. உங்க சோழியை பார்த்துட்டு வீட்டுக்கு போவீங்களா? இல்ல, சும்மா அப்படியே மசன்னு அங்கனே உட்காந்து கிடக்காதீங்க. வாங்க லட்சுமி அக்கா, என்னைக்கு வாங்க போங்கன்னு ஏதாச்சும் சொல்லியிருக்கு. அது அப்படிதான் வழக்கம் போல கத்தும். வாங்க, நம்ம போய் என்னென்ன வேணுமோ நம்ம காடு அது, நம்ம வேண்டியதெல்லாம் நம்ம மட்டும் அடுத்துன்னு வந்துனே இருப்போம். அக்கா நீங்க வேணா போங்க, எங்க வீட்டுல காயெல்லாம் இருக்கு, அவங்க வந்தாங்கன்னா ஏசுவாவ. அது சரிம்மா, கீதா வீட்டில் காய்க்கிற காய் பாதி காய் உன் வீட்டுக்கு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் செல்வா அப்பப்போ கீதா வீட்டில் சாப்பிட்றான். நீ ஏமா குழம்பு சோறு ஆக்க போகிற? உனக்கு அதெல்லாம் தேவைப்படாது. நானும் தான் ஒரு புருஷனை கட்டின வந்துக்கினேன், கூறு கட்டவன். அவகிட்ட வாங்கி தின்னியானா எங்கே கேட்குறான்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா.
எம்மா தாய்ங்களா, ஆறும் வரட்டு அவளை என் காட்டுக்கு. நான் என் சோழியை போய் பார்க்கறேன். சை, உங்ககிட்ட மல்லு கட்டவே எனக்கு தினம் தினம் போராட்டமா இருக்கு. எத்தே, எத்தே, நில்லுங்க, நாங்களும் வாரோம். ஏ சீனா, சீனா, ஐயோ இவளெல்லாம் வச்சு நான் என்னத்தை தான் பண்ணுறதோ. இங்கே என்னடி ரோட்டில் கத்தின்னு ஓடின்னு கிடக்க? வீட்டிலே இரு, சோறை தாளிச்சு வை, அந்த ஆள் வந்தால் போடுன்னு தானே சொல்லிட்டு வந்தோம் உன்னை. இங்கே எதுக்கடி வந்த? அது நோட்டா இது நோட்டா சும்மாவே அந்த ஆள் இவ வேற சோத்த போடாமல் இங்கே கிளம்பி வந்துட்டா போல. ஏய் நீ வரையா இல்ல அவர் வரட்டான்னு கேட்டாரு. தின்ன மாட்டானா, பின்னாடி தின்னுவானா? வாத்தா கறி கஞ்ச கத்தி ஊத்தா கூட அப்படியே பேசாம அப்படி வாய் திறக்கிறது கூட, தின்ன கூட வாய் திறக்க மாட்டான். அப்படி வாயை மூடிட்டு தின்னுட்டு போவோம். ஆனா என்கிட்ட மட்டும் அது நோட்டா இது நோட்டான்னு 1008 குறை சொல்லின்னு இருப்பான். அந்த பாத்தியா இதுவே இந்த புள்ளைய, அந்த ஆள் ஒரு பக்கம் நமக்கு ஒரு டார்ச்சல் பண்றோன்னா இது ஒரு பக்கம் கொடுமையோ கொடுமை. சோத்த போடுனா இப்படி வந்து திரிஞ்சுன்னு கிடக்கு. எப்ப சொன்ன அமிச்சானோ அந்த ஆளு இப்ப வந்து சொல்றா. பாதி சண்டை இவளாலதான் வருது. என்ன ஏதுன்னு விவரமா வந்து சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எங்கடி கத்தின்னு ஓடுற? பெரியம்மா டொல்லா இது வந்து அது லட்சுமி அத்தை கண்ணாவா? ஏய் எப்பா நீ சொல்றதுக்கு பொழுது விடிஞ்சிரும்ல. சீனா என்னடி சொல்றா? அம்மா எனக்கு என்னன்னே தெரிஞ்சிடாது, அவளுக்கு தான் தெரியும். கூறு கட்டுவ என்னன்னு தெரியாது. பரவ எதுக்கடி அவ கூட கத்தின்னு ஓடுறவ ஒண்ணு? கனி என் செல்ல பிள்ளை, என்ன மக்களே எதுக்கு இப்படி ஓடுறீங்க? எங்க போறீங்க? அம்மா டொல்லா தோ லட்சுமி அத்தை கண்ணாவா, லட்சுமி அத்தை காட்டுல மாங்காய் பையெல்லாம் புடுங்குறாங்களா? நீங்க வாங்க, உங்க 2 பேருக்கு தாரேன்னு சொன்னாவம்மா. அத்தைதான் பாத்து சின்ன பொண்ணு லட்சுமி பண்ற வேலையை நானும் இலவகத்தை கிளியாட்டம். அந்த மாங்காய் பழம் இன்னைக்கு பழுக்கும் நாளைக்கு பழுக்கும், நம்மளுக்கு கொடுப்பாங்க, பிக்கைக்குள்ள கூப்பிடுவாங்க, நம்ம போய் பிச்சுன்னு வருவோம். அப்படி இப்படி என்னென்னோ கனாலாம் கண்டு வச்சிருந்தா இப்படி நம்ம கேட்க கேட்க சொல்லாம கொள்ளாம போகுது பத்தி அந்த லட்சுமி. விடப்படாது, அதை விடவே படாது. வாங்க படப்படன்னு கிளம்பி போவோம். அதானே பாத்தியானாலும் முடி எவ்வளோ கேட்டு சொல்லாம அணக்கம் கட்டாம போகுதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம வரக்கூடாதுன்னு. அது நடக்கவே விட மாட்டேன். அதுவாக கொடுத்திருந்தா கூட 2-3 கட்டப்பையோட நிறுத்திட்டு இருப்பேன். இப்போ விடவே மாட்டேன். காட்டையே சூறையாடுறேன். வா போவோம். ஏக்கா ஏக்கா இருக்கா, என் மாமியார்கிட்ட வரவே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் அதை காணும் இதை காணும் காபரா காட்டிடும். அப்படி நீ ஒரு நடிப்பு நடிச்சிருவ சின்ன பொண்ணு. ஏன் உன் மாமியாருக்கு அப்படியே பயப்படுற மாதிரி என்கிட்ட நடிக்கிற பத்தியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதாக்கும். என் புருஷனுக்கு கூட தான் ஒரு பருக்கு சோறு போடாம நான் வந்து ஊரை சுத்தின்னு கிடக்கேன். அந்த ஆள் கூட தான் போனோடனே என்னை வெளுத்து வாங்குவான். அதெல்லாம் பார்த்த காரியம் ஆகுமா? நீயே பார்த்தல லட்சுமி சுடுத்த நீ காலில் ஊத்துனாப்புல என்னான்னு ஓடுது. காலையிலேருந்தே எங்கள் ஆளுங்க வேலை செஞ்சுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ மட்டும் விட்டுட்டோம் அவ்வளோதான். பார்த்துக்க, மாங்காய் பழம் எல்லாத்தையும் ஏற்றி அனுப்பிடும். கையில் காசு வாங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். இதோட அடுத்த வருஷம் எப்போ வருமோ அது வரைக்கும் காத்து கிடக்கணும். இப்போ போனேன்னு வச்சுக்கேன், மாங்காய் மாவத்தில் எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சரிக்கா, நான் இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரை விட்டு சொல்லிட்டு 2 பையனை எடுத்துன்னு வரேன். யாரு இவ? 2 பையன் என்னடி காணும்? ஒரு 4-5 சாக்குனா எடுத்துன்னு வா. எனக்கு ஒரு 7-8 சாக்கு எடுத்துன்னு வா. பார்த்துக்க, திருப்பி நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்டி. அப்படியே நானே வச்சுப்பேன். அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அங்கிட்டே வச்சுட்டு வந்துடாத. வத்த குழம்புக்கு அது இதுன்னு போட்டு வச்சுக்கினா கூட 4 பின்ன ஆகும். இங்கே சும்மா தானே உட்காந்துன்னு இருக்கோம். அப்படியே எல்லாத்தையும் ஒன்று கூடி எல்லாத்தையும் போட்டு எல்லாமே பண்ணால் கூட ஆளுக்கு பாதியாக பிரிச்சுப்போம். சரிக்கா. வள்ளி